Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நான் என்ன டாபிக் எடுக்க போறேன்னா வல்லினம் மிகும் இடங்கள். வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னா வல்லின எழுத்து எது? இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு. சில வார்த்தைகள் நம்ம எழுதும்போது நடுவில் இந்த வல்லின எழுத்துக்கள் இச்சி, இக்கு, இட்டு, இத்து, இப்பு, இரு இந்த எழுத்துக்கள் எங்கே வரும்? சில இடத்துல போடணும், அங்கே போடாமல் விட்டுருவோம். அதேமாரி எங்கே வரக்கூடாதோ அந்த இடத்துல போட்டுருவோம். அதனால் இதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. எந்த இடத்துல இந்த வல்லின எழுத்துக்கள் வரும், எந்த இடத்துலலாம் இந்த வல்லின எழுத்துக்கள் வராது அப்படிங்கிறது சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை வச்சு நம்ம கரெக்டாக அந்த இடத்துல அந்த எழுத்தை போடணும். சரிங்களா? அதில் இருக்கிற விதிமுறைகளை பற்றி பார்க்கலாம். இப்போ முதல்ல ஆ, இ, உ என்பன சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்களை நான் சுட்டி காமிக்கிறது. அதாவது அந்த, இந்த, உன்னுடைய அப்படின்னு என்ன சொல்கிறோம்? சுட்டி காமிக்கிறது அந்த இடத்த. அந்த மாதிரி சுட்டெழுத்துக்கள் வர எழுத்துக்கள்ல அதுக்கு பின்னாடி வல்லின உயிர்மெய். வல்லினம் எது? இந்த இப்பு இரு, இந்த கசட தபரன்னு சொல்லுவோம். ஆனால் மெய் எழுத்துக்கள் இந்த 6 எழுத்துக்களும் வல்லின உயிர்மெய். உயிர்மெய்னா என்ன அர்த்தம்? அந்த காவோட ககர வரிசை. அதாவது இக்கு, காக்கா, கீ, கூ, கே, கை, கோ, கௌ அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த வல்லின உயிர்மை. அதே மாதிரி சாவோடது என்ன? சகர வரிசை. சா, சி, சூ, சே, சை, சோ, சௌ. இந்த மாதிரி இந்த க, ச, ட, த, ப, ர இந்த 6ஓட அதோட எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்களை முதலாவதாக உடைய சொல் வந்தால் இடையில் அந்த எழுத்தின் மெய்யெழுத்துக்கள் தோன்றும். அதாவது இந்த வல்லின உயிர் எழுத்து க அப்படின்னு தொடங்குச்சுன்னா அந்த மெய்யெழுத்து அதுக்கு முன்னாடி என்ன வரும்? இக்கு. தானு வந்தா இத்து, பானு ஆரம்பிச்சா இப்பு அப்படிங்கிற எழுத்துக்கள். அதாவது இதுதான் இந்த 6 எழுத்துக்கள் வரும், மெய்யெழுத்துக்கள் தோன்றும். இதனை வல்லொற்று. ஒற்றுனா என்ன அர்த்தம்? மெய் எழுத்து. இந்த கிக்கு, இங்கிச்சிலிருந்து இன்னும் வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா மெய் எழுத்துக்கள். அதை தான் என்ன சொல்லுவாங்க? ஒற்றுன்னு சொல்லுவோம். ஒற்றுனா வேற ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. ஒற்றுங்கிறது என்னன்னா இந்த மெய் எழுத்துக்கள் 18 இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ஒற்றுன்னு சொல்றோம். என்ன சொல்றாங்க? வல்லொற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? வல்லின ஒற்று. வல்லின எழுத்துக்கள் இந்த 6 இருக்கு பார்த்தீங்களா, அதுல புள்ளி வர்றது எல்லாம் வல்லின ஒற்று. மிகுதல் என்பர். அந்த இடத்துல கண்டிப்பா என்ன வரும்? அந்த இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, எரு அந்த எழுத்துக்கள் நடுவுல கண்டிப்பா வரும். அதாவது ஆ, இ, உ என்ற சுட்டெழுத்துக்கள் வர்ற இடத்துல அதுக்கு முதல் எழுத்து வல்லின உயிர்மெழுத்தா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வல்லின எழுத்து என்னவோ அதோட மெய்யெழுத்து அதுக்கு முன்னாடி வரும். எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா? இங்க பாருங்க. ஆ கூட்டல் பையன். இதை சேர்த்து எழுதும் போது எப்படி எழுதணும்? அப்பையன். நம்ம எழுதும் போது வார்த்தைகள் சென்டென்ஸ் எழுதும் பார்த்தீங்களா கோர்வையா, அப்ப ஆ பையன் எழுத மாட்டோம், அப்பையன். அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்குது? இப்பு. இது பைங்கிறது என்ன? பையன்கிறது என்ன எழுத்து? உயிர்மெய் எழுத்து, வல்லின எழுத்து இருக்கு இல்லைங்களா. இந்த எக்கி, இச்சி, இட்டு, இப்புல இருக்க பை பகர வரிசை, அந்த பாவோட வரிசைகள். பை வந்துச்சா கண்டிப்பா அதோட என்ன வரும்? அதோட மெய் எழுத்து. அப்ப இப்பு. ஈ கூட்டல் குளம், இக்குளம். கூங்கிறது என்ன? ககர வரிசை. அப்ப அதுக்குரிய மெய் எழுத்து எக்கு. ஊ கூட்டல் பக்கம், உப்பக்கம். இப்ப அவளுக்கு இந்த ஊனா யூஸ் பண்றது கிடையாது. சுட்டெழுத்துல இந்த ஊ அதிகமான புழக்கத்துல இந்த வார்த்தை இல்ல. ஆ, இ அந்த வார்த்தைகள் தான் இப்ப அதிகமாக நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். ஈ கூட்டல் புத்தகம், இப்புத்தகம் அப்படின்னு எழுதணும். கண்டிப்பா அந்த இடத்துல என்ன வரும்? இப்பு வரும். பூங்கிறது இல்லையா, அதோட பாவோட பகர வரிசை இல்லையா, அதனால இப்புன்னு வருது. ஈ கூட்டல் சிறுமி, இச்சிறுமி. என்னது? சீ இருக்கு இல்லையா, அதனால அதோட வரிசை சாச்சா, சீச்சி சகர வரிசை வருதுனால என்ன வருது? மெய்யெழுத்து ஏச். அப்ப வல்லொற்றுன வல்லினம். கசட தபரங்கிறது வல்லினம், அதோட ஒற்று ஏச் மிகும் அப்படின்னு. அதாவது அதை கண்டிப்பா வரணும். அதே மாதிரி பாருங்க. ஆ கூட்டல் சட்டை, சட்டை. அப்ப சான்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன வரும்? வல்லின எழுத்து இச்சு வரும். ஆ கூட்டல் தட்டு, அத்தட்டு. அப்ப தான்கிறது என்ன? வல்லின மெய் எழுத்து இல்லைங்களா, உயிர்மெய் எழுத்து. அதோடதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? வல்லின மெய் எழுத்து இத்து. ஈ கூட்டல் தோப்பு,
தோப்பு. அப்ப தோன்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து. அதோட வல்லின எழுத்து எது? எத்து. ஊ கூட்டல் பக்கம் உட்பக்கம். அதே மாதிரி ஆ கூட்ட கோயில் அக்கோயில். அக் இக்கு கோ. கோங்கிறது ககர வரிசை. இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாருங்க, ஏ. ஏ என்னும் வினா எழுத்து. ஏனா என்ன? எந்த, என்ன அப்படின்னு கேட்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வினா எழுத்துக்கு. ஏ என்னும் வினா எழுத்துக்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்துக்களை முதலாக உடைய சொற்கள் வந்தால் வல்லினம் ஒற்று மிகும். அந்த இடத்துல கண்டிப்பா என்ன வரும்? வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, ஏ கூட்டல் சட்டை. அப்ப என்ன வரும்? எச்சட்டை. எந்த சட்டைன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு அதுதான் அர்த்தம். எச்சட்டைனா நான் எந்த சட்டை. கேள்வி கேட்கிறோம் இல்லையா, எந்த, எந்த பள்ளி, எந்த பெட்டி அப்படின்னு சொல்லும் போது ஏங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம கேட்கலாம். ஏ கூட்டல் பள்ளி எப்பள்ளி. ஏ கூட்டல் பெட்டி எப்பெட்டி. எந்த பெட்டின்னு சொல்றது தான் இந்த எப்பெட்டி அப்படின்னு சொல்றது. ஏ கூட்டல் குழந்தை குழந்தை. அப்ப கூவோடது வல்லின உயிர்மெய் எழுத்து. இது என்ன எழுத்து? வல்லின மெய் எழுத்து. அப்ப அந்த முதல் வார்த்தை வல்லின உயிர்மெய் எழுத்தா இருந்தா கண்டிப்பா அதுக்கு பக்கத்துல வல்லின ஒற்று மிகும். ஏ கூட்டல் சாலை சாலை. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, ஓட, பாட, காண, செய்ய, பேச, எழுத, சொல்ல முதலிய அகர வரிசை. அகர வரிசையில் என்ன பண்ணுது? டான்கிறதுனா இட்டு குட்டல் அ. பாட இட்டு குட்டல் அ. காண இன்னு குட்டல் அ. ய செய்ய சொல்றமே ஈ குட்டல் அ. பேச சாயனா இச்சு குட்டல் அ. இந்த மாதிரி அகர வரிசை. ஈற்று வினை எச்சங்களுக்கு பின். ஈற்றுனா என்ன? ஈற்றுனா நான் இறுதியானதுங்கிறதா ஈற்றுன்னு சொல்லுவாங்க. வினை எச்சங்களுக்கு பின் வல்லினத்தை முதலாக உடைய வினை சொற்கள். அந்த வினை சொற்கள் வருமாயின் அவ்வல்லின மெய்கள் தோன்றும். அந்த சமயத்துல என்ன ஆகும்? கண்டிப்பா வல்லின மெய்கள் தோன்றும். இப்ப இந்த வார்த்தையை பாருங்க, பாட. அப்ப இந்த டான்கிறது என்ன? இட்டு கூட்டல் ஆ. பாட ஆன்னு முடியுது இல்லையா? கூட்டல் கேட்டேன். அப்ப இங்க கண்டிப்பா என்ன எழுதணும்? பாட கேட்டேன். கேங்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து. இக்குங்கிறது வல்லின மெய் எழுத்து, வல்லின எழுத்து இது. அப்ப காண கூட்டல் சென்றேன். காண. அப்ப இங்க காணங்கிறது என்ன? ஆ. ஆண்கிற அகர வரிசையில முடியுது, இன்னு கூட்டலா. காண சென்றேன். சேங்கிறது வல்லினத்தோட சகர வரிசை, சாவோட சகர வரிசை, அதோட இச்சு வரும். அதே மாதிரி பாருங்க, பேச கூட்டல் கேட்டேன். பேச கேட்டேன். அப்ப அந்த வார்த்தை எப்படி எழுதணும்? பேச கேட்டேன். எழுத கூட்டல் செய்தேன். அப்ப இங்க தான்கிறது என்ன? அகரவரிசை. இட்டு கூட்டல் ஆர் வருது. இந்த இடத்துல என்ன இருக்குது? சேன்கிறது வல்லின உயிர்மெய் எழுத்து. அப்ப எப்படி எழுதணும்? எழுத செய்தேன். அடுத்தது என்ன? சொல்ல இல்லு இல்லு லான்கிறது வந்து எப்படி முடியுது? இல்லு கூட்டல் ஆ. அகர வரிசையில் வருதா? இந்த வார்த்தை என்ன? படித்தேன். பான்கிறது என்ன? வல்லின மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து. வல்லின உயிர்மெய் எழுத்து. பா இப்பு இருக்கு இல்லையா, அதோட வரிசை. அப்ப சொல்ல படித்தேன். இப்பு. அடுத்தது பாருங்க, விளையாட கூட்டல் பார்த்தேன். விளையாட பார்த்தான். அப்ப என்ன வரும்? விளையாட பார்த்தான் அப்படின்னு எழுதணும். இந்த இடத்துல கண்டிப்பா என்ன ஆகும்? வல்லினம் மிகும். அடுத்தது 8, 10 ஆகிய எண்கள் 1, 2, 3, 4 எழுதுறோம் பார்த்தீங்களா, அது சேர்த்து எழுதுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த 2 எண்கள் வர பெயர்கள், எண் பெயர்கள் வரல 2 இடத்துக்கு மட்டும் வல்லின சொற்கள் வந்தால் வல்லொற்று மிகும். வல்லொற்றுனா என்ன? வல்லின எழுத்தோட இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு அந்த எழுத்துக்கள் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாமாங்க பாருங்க. 8 கூட்டல் தொகை. தொகை 8 தொகை எழுதும் போது எப்படி எழுதணும்? 8 தொகை. 8 தொகை. அப்ப என்ன அர்த்தம்? தோங்கிறது என்னது? வல்லின எழுத்து இல்லையா? இத்து இத்தோட வரிசை, தகர வரிசை தோ. அப்ப அந்த இடத்துல வந்து கண்டிப்பா என்ன வரும்? அந்த வல்லின உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி கண்டிப்பா வல்லின ஒற்று வரும். 8 தொகை இத்து. 10 கூட்டல் பாட்டு ஈக்குவல் டு அது என்ன வரும்? 10 பாட்டு. அப்ப இங்க என்ன இருக்குது? பா அப்படிங்கிறது என்ன? வல்லின மெய் எழுத்து.
அதோட என்ன இருக்கு பான்கிறது இப்பு. அப்போ அதோட மெய்யெழுத்து எது இப்புன்னு எழுதணும். 10 பாட்டு. அதேமாரி 8 கூட்டல் திசை 8 திசை 8 திசை. 10 கூட்டல் திங்கள் 10 திங்கள்னா 10 மாதம் இருக்குது இல்லையா அதை 10 திங்கள். இந்த தீங்கிறது வல்லின உயிர்மெய் எழுத்து. 8 கூட்டல் சாலை 8 சாலை. அப்போ அந்த இடத்துல என்ன வருது சான்கிறது வல்லின உயிர்மை எழுத்து, பக்கத்தில் இச்சுங்கிற வல்லின ஒற்று மிகும். அடுத்த விதி அந்த இந்த அங்கு இங்கு அப்படி இப்படி என்னும் சுட்டு சொற்கள். முதல்ல என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சுட்டு எழுத்துக்கள் பார்த்தோம். ஆ இ என்பன சுட்டு எழுத்துக்கள். ஒரே ஒரு வார்த்தை இருக்குது சுட்டு எழுத்துக்கள். இப்போ பார்க்கறது என்ன அந்த இந்தங்கிறது சுட்டு சொற்கள். ஏன்னா எழுத்துங்கிறது ஒன்று, சொற்கள்ங்கிறது 2-3 எழுத்துக்கள் சேர்ந்து வருது. அந்த இந்த அங்கு இங்கு அப்படி இப்படி எனும் சுட்டு சொற்களை அடுத்தும் வல்லொற்று மிகும். அப்ப அந்த கோயில். இந்த அந்த கோயில்ங்கிறது அப்ப என்ன இருக்கு இக்கு. இக்குங்கிறது என்ன வல்லின ஒற்று. கோன்கிறது என்ன வல்லின உயிர்மை எழுத்து. அந்த கோயில். இதை பிரித்து எழுதும்போது எப்படி எழுதுவோம் அந்த கூட்டல் கோவில் அப்படி. இந்த தோட்டம் இத்து. தோங்கிறது என்ன வல்லின உயிர்மை எழுத்து. அங்கு சென்றான். அப்ப இங்க இச்சுங்கிறது என்ன வல்லின ஒற்று. இந்த சேன்கிறது என்ன வல்லின உயிர்மை எழுத்து. இங்கு படித்தான். அப்ப இப்பு. இப்புங்கிறது என்ன பாவோட ஒற்று. பான்கிறது வல்லின உயிர்மை எழுத்து. அப்ப அதோட வல்லின மெய் எழுத்து எது எழுதுவோம் இப்பு. அப்படி பேசினான். அப்படி இப்பு நடுவில் வரணும். பேசினான் அப்படிங்கும்போது அப்படி பேசினான்னு மட்டும் நம்ம எழுதக்கூடாது, தப்பு. அப்போ என்ன நடுவில் வரணும் அந்த இப்பு வல்லொற்று வரணும். இப்படி கொடுத்தான் அப்படி இப்படி கொடுத்தான்னு எழுதக்கூடாது. இப்படி கொடுத்தான். இக்கு இக்குங்கிற வல்லின ஒற்று மிகுந்து வரும். ஓகேங்களா. அடுத்தது எங்கு எப்படி என்னும் வினா சொற்கள். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ஏ என்கின்ற வினா சொற்கள்ல வினா எழுத்து. இந்த எழுத்துல என்ன சொன்னோம் ஏ என்னும் வினா எழுத்துக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்து. அதே மாதிரி இங்க என்ன இருக்குது எங்கு எப்படி என்னும் வினா சொற்களை அடுத்து வல்லொற்று மிகும். அப்ப எங்கு போனாய். இப்ப எங்க போன அப்படின்னு கேட்போம் பாத்தியா. அப்படி எழுதும்போது கேள்வி கரெக்டா எழுதும்போது எப்படி எழுதணும் எங்கு போனாய். போனுங்கிறது என்ன வல்லின உயிர்மை எழுத்து. இப்புங்கிறது வல்லின ஒற்று. எப்படி செல்வாய் எப்படி போவ அப்படின்னு கேட்போம் இல்லையா. எப்படி செல்வாய் அப்படிங்கிறது இங்க என்னது இச்சுங்கிறது வல்லின ஒற்று. அதோட மெய் எழுத்து இது என்னது வல்லின உயிர்மெய் எழுத்து. எங்கு பார்த்தாய் எங்க பார்த்த அப்படின்னு கேட்போம் பாத்தியா எங்க பார்த்தேன்னா. அப்ப அது கரெக்டான வார்த்தைனா எங்கு பார்த்தாய். இப்போ மெய் எழுத்து. பா அப்படிங்கிறது வல்லின உயிர்மெய் எழுத்து. எப்படி செய்தாய் எப்படி இச்சு செய்தாய். அப்ப சேன்கிறது என்ன வல்லின உயிர்மை எழுத்து. எப்படி படித்தான் எப்படி படிச்ச அப்படி கேட்போம் பார்த்தீங்களா. எப்படி படித்தான். பான்கிறது என்ன வல்லின உயிர்மை எழுத்து. அதுக்கு பக்கத்துல கண்டிப்பா என்ன ஆகும் வல்லின ஒற்று மிகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம நிறைய எழுத்துக்கள் நம்ம எழுதும் போது நடுவில் அந்த இப்பு இக்கு போடாம விட்டுருவோம். கிராமர்ல தமிழ் இலக்கணத்துல அந்த மாதிரி வார்த்தைகள் வல்லின ஒற்று எங்க வரும் எங்க வரக்கூடாதுன்னு இருக்குது. அந்த இடத்துல நம்ம கரெக்டா போடணும். போட்டோன்னா தான் நமக்கு அந்த மார்க் ஃபுல்லா கிடைக்கும். அப்ப எந்த இடத்துல வரணும் எந்த இடத்துல வரக்கூடாதுங்கிற நமக்கு விதிமுறை தெரிஞ்சுச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம போடுவோம். எங்க வரக்கூடாதுன்னு இருக்கோ அந்த இடத்துல நம்ம போட மாட்டோம். அது எங்கெங்க வருங்கிற அந்த விதிமுறைகளை பார்த்துட்டோம்னா நமக்கு அதுல தவறுகள் வராது. இப்ப அடுத்த விதிமுறை இகர ஈற்று. இகரனா ஈன்னு முடியணும். இப்ப அப்படியே ஆ வரிசையில முடியுதோ அதே மாதிரி இகர ஈற்று வினையச்ச சொற்களின் பின் வல்லினத்தை முதலாவதாக உடைய வினை சொற்கள் வந்தால் வல்லொற்று மிகும். அகர வரிசையில எப்படி சொன்னோமோ அதே மாதிரி இகர ஈற்று வினையச்ச சொற்களின் பின் வல்லின எழுத்து முதலாவதாக இருக்கணும். அந்த வல்லின எழுத்து வினை சொற்கள் வந்தால் வல்லொற்று மிகும். வல்லொற்று மிகும். பார்க்கலாமா. அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாமா. பேசி பழகினான். பழகினான்ங்கிறது ஒரு வினை.
அப்ப பேசி பழகினான். பான்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து. இப்புங்கிறது என்ன? வல்லின ஒற்று. கண்டிப்பா இந்த மெய்யெழுத்து என்னவோ, வல்லின உயிர்மெழுத்து என்னவோ அந்த மெய்யெழுத்து தான் வரும். தேடி திரிந்தான். தேடி திரிந்தானா அது எங்க இருக்குன்னு தேடி பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தேடி திரிந்தான். அப்ப இத்துங்கிறது என்ன? அந்த தீயோட மெய்யெழுத்து. திரிந்தான்ங்கிறது என்ன? தீங்கிறது வல்லின உயிர்மெய் எழுத்து. தழுவி கொண்டாள். தழுவி இக்கு. அப்ப கொண்டாள்ங்கிறது என்ன? கோன்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள். அப்ப அதுக்கு பக்கத்துல கண்டிப்பா என்ன வரும்? இக்கு வல்லின ஒற்று வரும். செதுக்கி கொடுத்தான். செதுக்கினா கல்ல சிலை செதுக்கிறது சொல்லுவோம் இல்லையா? செதுக்கி கொடுத்தான். அப்ப இங்க என்னது? இக்குங்கிறது வல்லின ஒற்று, கோன்கிறது வல்லின உயிர்மெய் எழுத்து. புலம்பி தீர்த்தான். அப்ப இத்துங்கிறது என்னது? வல்லின ஒற்று. தீங்கிறது என்னது? வல்லின உயிர்மெய் எழுத்து. சொல்லி பார்த்தான். சொல்லி பார்க்கறது சொல்லுவோம் இல்லையா? மனப்பாடம் பண்ணது சொல்லி பார்க்கறது. அந்த சொல்லி பார்த்தான் அப்படிங்கிறது பான்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து. இப்புங்கிறது வல்லின ஒற்று. ஓடி சென்றான். அப்ப இச்சுங்கிறது என்னது? வல்லின ஒற்று. சென்றான். சேன்கிறது வல்லின உயிர்மெய் எழுத்து. முதல் எழுத்து ஆரம்பிச்சதுன்னா அப்ப ஒடிங்கிறது ஒரு வினை சொல். அதுக்கு பக்கத்துல சென்றான்ங்கிற இன்னொரு வினைக்கு நடுவுல இச்சுங்கிற வல்லின ஒற்று கண்டிப்பா வரும். கொட்டி கிடக்கிறது. கீங்கிறது என்னது? வல்லின உயிர்மெய் எழுத்து. அப்ப இந்த கீங்கிற எழுத்துக்கு உயிர்மெய் எழுத்து மெய் எழுத்து வல்லின ஒற்றியது எக்கு. ஊன்றி படித்தான். ஊன்றி படிக்கிறது மனப்பா. ஊன்றினா நல்ல ஆராய்ந்து ஆழ்ந்து படிக்கிறது, அதான் ஊன்றி படிக்கிறது. ஊன்றி படித்தான். அப்ப படித்தான்ங்கிற வினை ஊன்றி அப்படிங்கிறது ரெண்டும் வந்துச்சுன்னா கண்டிப்பா பான்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து. கண்டிப்பா வல்லின ஒற்று அதுக்கு முன்னாடி வரும். அள்ளி கொடுத்தான். அள்ளி கொடுக்கறது இல்லையா? எடுத்து கொடுத்தான் சொல்ல அள்ளி கொடுத்தான். அப்ப இக்குங்கிறது என்ன? வல்லின ஒற்று. கோன்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து. பதுங்கி சென்றான். பதுங்கி போறது. பதுங்கி சென்றான். அப்ப இச்சுங்கிறது என்ன? வல்லின ஒற்று மிகும். சேன்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து. அடுத்தது எதிர்மறை பொருளில் வரும் பெயரெச்சங்கள். எதிர்மறை பொருளில் வரும் பெயரெச்சங்கள். எதிர்மறைனா என்ன? செய்யல, பண்ணல. செஞ்சுட்டானுங்கிறது பதில். செய்யல, போகல, வரல, கேட்கல அப்படிங்கறதெல்லாம் என்ன? அதுக்கு எதிர்மறையா சொல்ற ஆப்போசிட் எதிர்ச்சொல்லா சொல்ற வார்த்தை. பாடாத, கேளாத அப்படிங்கிறது இதெல்லாம் என்னது? இது ஓடாத அப்படிங்கறதெல்லாம் என்னது? எதிர்மறை பொருள்ல வர்றது. அந்த எதிர்மறை பொருள்ல வர்றது அந்த தா போன்றவை. ஈற்றெழுத்து. ஈற்றெழுத்துனா என்ன? கடைசி எழுத்து தான். கடைசி எழுத்து தான் என்ன சொல்லுவாங்க? இந்த தா இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் கடைசி எழுத்து. ஈற்றெழுத்துன்னு அதுதான் சொல்லுவாங்க. கெடும் போது அந்த ஈற்றெழுத்து வராம கெட்டு அது என்னன்னு ஆயிரும்? பாடா, கேளா அப்படின்னு அந்த கேள்வியோட நிற்கும். என ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆகிறது. எதிர்மறை பொருள்ல வரும் பெயரச்சங்கள் என்னவாயிரும்? ஈற்றெழுத்து கெடும்போது பாடா, கேளான்னு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமா மாறிடும். அப்ப அந்த இடத்துல கண்டிப்பா வல்லின வர்க்கத்தில் தொடங்கும் சொற்கள் வந்தால், வல்லின வர்க்கம் எது? இந்த க, ச, ட, த, ப, ர மெய்யெழுத்துக்களும் அதோட சேர்ந்த வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வல்லொற்று மிகும். அதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? இங்க பாருங்க. ஓடா குதிரை. இது ஓடா குதிரைங்கிறது என்ன? டா ஆன்ங்கிறது முடிச்சுன்னா என்ன? ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அப்ப இந்த வார்த்தை என்ன அர்த்தம்? ஓடாதங்கிற வார்த்தை எதிர்மறை பொருள் இருந்துச்சு. அது ஓடா அப்படின்னு ஆள மாறி கூங்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து கூ. காவோட ககர வரிசை கூ. அப்ப ஓடா குதிரை அப்படின்னு வரும். அதே மாதிரி பாருங்க. கேளா கதை அப்படிங்கிறது என்ன? கேளாத அப்படின்னு கேட்கல அப்படிங்கும் போது கேளா கதை. இக்குங்கிறது என்ன? வல்லின ஒற்று. அந்த கான்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து, அதாவது வல்லின வர்க்கம். அழியா
புகழ். அழியா ஆ அப்படிங்கிறதுனா அழியாத, அழியாதங்கிற எதிர்மறை பொருள்ல இருக்கிறது. அழியா அப்படிங்கிற ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமா வரும்போது கண்டிப்பா அந்த இடத்துல வல்லொற்று மிகும். அதே மாதிரி பாருங்க, காணா கிணறு. காணானா அந்த இடத்துல கிணறு இல்லை, காணாத அப்படிங்கிற வார்த்தையில வர்ற எதிர்மறை பொருள். ஆனா அது எப்படி ஆயிருது, காணா அப்படின்னு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமா நா அப்படிங்கிறது என்ன, ஆ அப்படிங்கிற ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமா மாறிடுது. அந்த இடத்துல கண்டிப்பா வல்லின ஒற்று இக்கு. இங்க கீங்கிறது ககர வரிசை, அப்ப அதோட மெய்யெழுத்து எது, இக்கு. வல்லின மெய்யெழுத்து இக்கு வரும். அதே மாதிரி பாடா பைங்கிலி. பைங்கிலி வந்து பாடல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாடாத அப்படிங்கிற அர்த்தத்துல எதிர்மறை பொருள்ல வர்ற பாடா ஆ அப்படின்னா என்ன, பாடாங்கிறது எதிர்மறை பெயரச்சமா மாறிடுச்சு. அப்ப வரும்போது கண்டிப்பா இங்க என்ன இருக்குது, பைங்கிறது என்ன, வல்லின உயிர்மை எழுத்து, வல்லின வரிசை, அதோட வர்க்க வரிசை. அப்ப இப்பு அப்படின்னு பாடா பைங்கிலின்னு போடணும். செல்லா காசு, செல்லாத காசு, பணம் செல்லலாம் சொல்ல பார்த்தீங்களா, செல்லாத. அப்ப தங்கிற அந்த வார்த்தை என்னன்னு ஆயிடுச்சு, செல்லா அப்படின்னு ஆயிருச்சு. ஆண்க செல்லா அப்படின்னு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமா ஆயிருச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா என்ன ஆகும், வல்லின ஒற்று மிகும். காசு அப்படிங்கிறது வல்லின உயிர்மை எழுத்து கா அப்படிங்கிறது. அப்ப அதோட ஒற்றியது இக் அப்படிங்கிறது ஒற்று மிகும். அழியா செல்வம். சே அப்படிங்கிறது என்ன, வல்லின உயிர்மை எழுத்து சாவோட வரிசை, சகர வரிசை. அப்ப அதோட மெய்யெழுத்து எது, இச். அழியா, அழியா செல்வங்கிறதுனா அழியாத அப்படிங்கிற வார்த்தை எதிர்மறை பொருள்ல வர அழியாதங்கிற எதிர்மறை பொருள்ல இருந்து அழியா அப்படிங்கிற ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமா ஆகுது. எட்டா கனி. எட்டா கனி அப்படின்னா என்ன அர்த்தம், எட்டாத கனி அப்படிங்கிறது என்னவாயிரு, எட்டாத அப்படிங்கிற எதிர்மறை பொருள்ல வர்றது எட்டா ஆ அப்படின்னு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாகறதுனால அது என்ன ஆயிருது, எட்டா கனி. காவோட ககர வரிசையோட மெய்யெழுத்து எது, ஈக். வல்லின எழுத்து வல்லின ஒற்றா மாறுது. சரிங்களா. அடுத்த விதிமுறை இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் 8 இருக்கு நமக்கு தெரியும். சரிங்களா. அந்த 8ல இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. இரண்டாம் வேற்றுமை எது, ஐ. ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமைங்கிறது எது, கூ. கூங்கிற வார்த்தையில வந்துச்சுன்னா அது வந்து நான்காம் வேற்றுமை. அது பின் வரும் வல்லொற்று மிகும். இந்த ஐங்கிற வார்த்தைக்கு பின்னாடியும் இந்த கூங்கிற வார்த்தைக்கு பின்னாடியும் கண்டிப்பா வல்லொற்று மிகும். அதுக்கான உதாரணம் பார்க்கலாமா, பாருங்க. பாலை குடி. பாலை, லைங்கிறது என்ன, ஐ. அப்படி இல்லு குட்டல் ஐ அப்படின்னு இரண்டாம் வேற்றுமையில முடியுதா, லை அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்குது, கூ. கூங்கிறது என்ன, வல்லின உயிர்மை எழுத்து. இந்த ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல கண்டிப்பா வல்லின ஒற்று வரும். பாலை குடி. கோயிலை கண்டான். கோயிலை கண்டான். லைங்கிறதுனா இல்லு குட்டல் ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை வந்ததுக்கு அதனால அது பக்கத்துல கண்டிப்பா என்ன வரும், இக்கு. இங்க வார்த்தை என்ன, கண்டான்ங்கிறது என்ன, வல்லின உயிர்மை எழுத்து. அப்ப அந்த வல்லின உயிர்மை எழுத்துக்கு பக்கத்துல என்ன வரும், வல்லின ஒற்று இக்கு வரும். எலும்பை கடித்தான். எலும்பை பை அப்படிங்கிறது என்ன, எலும்பை பை இப்பு குட்டல் ஐ அப்படிங்கிற ஐங்கிறது என்ன, இரண்டாம் வேற்றுமை. அந்த இரண்டாம் வேற்றுமைக்கு பக்கத்துல கண்டிப்பா என்ன வருமா, வல்லொற்று மிகும். கடித்தான் அப்படிங்கிறது என்ன, வல்லின உயிர்மை எழுத்து. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வரும், கண்டிப்பா வல்லின ஒற்று இக்கு வரும். அதே மாதிரி இது நான்காம் வேற்றுமை வல்லொற்று. அவனுக்கு. கூ அப்படிங்கிறது என்ன, நான்காம் வேற்றுமை கூ. அப்ப கூன்னு வார்த்தை வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன ஆகுமா, பக்கத்துல வல்லின ஒற்று வரும். கொடு. கோங்கிறது என்ன, வல்லின உயிர்மை எழுத்து. அப்ப கோங்கிறதுனால அதோட வரிசை எது, இக்கு. இவனுக்கு தந்தான். கூ எதுல முடியுது, கூ. அப்ப இவனுக்கு அப்படிங்கிறது என்ன, இவனுக்கு அப்படிங்கிறது கூங்கிறது நான்காம் வேற்றுமை. அப்ப நான்காம் வேற்றுமை வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு பக்கத்துல என்ன வரும், வல்லின ஒற்று மிகும். அது எந்த வார்த்தை, தந்தான் அப்படிங்கிறது வல்லின உயிர்மெய் எழுத்து. அப்ப அதோட வரிசை இத்து, அதுதான் மெய் எழுத்து வரும்.
அடுத்தது பாருங்க, முருகனுக்கு கொடு. முருகனுக்கு, அவனுக்கு அப்படிங்கிறது முருகனுக்கு அப்படிங்கிறது கூங்கிற வார்த்தையில முடியுது. அப்ப இது என்னது? 4ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமையில வார்த்தை வந்து கண்டிப்பா அது பக்கத்துல வல்லின ஒற்று மிகும். இங்க என்ன வார்த்தை வருது? கொடு. கோங்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து ககர வரிசை. அப்ப அதுக்கான ஒற்று இக்கு. கோயிலுக்கு போனால், அப்ப கோயிலுக்கு கூங்கிறது என்ன? 4ஆம் வேற்றுமை. அதுக்கு பக்கத்துல கண்டிப்பா வல்லின ஒற்று வரும். அந்த ஒற்று எதுவா வரும்? போனால். போங்கிறது என்னது? வல்லின உயிர்மெய் எழுத்து பா வரிசை. அப்ப பா வரிசையில வர்றதுனால ஏப்பு அப்படின்னு வருது. சரிங்களா? அடுத்த விதிமுறை என்ன? பண்பு தொகை. பண்பு தொகை ஓமை தொகையிலும் வல்லொற்று மிகும். பண்பு தொகைங்கிறது என்ன? செம்மை, அந்த மாதிரி மை வரைக்கும் நம்ம பண்பு தொகை படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பண்பு தொகையிலும் ஓமை தொகையிலும். ஓமைனா என்ன? ஒரு பொருளை ஓமைப்படுத்தி சொல்றது. அந்த மாதிரி வார்த்தைக்கு பக்கத்துலயும் கண்டிப்பா வல்லின ஒற்று மிகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான உதாரணம் பார்க்கலாங்களா? பச்சை கிளி. பச்சைங்கிறது என்ன? ஒரு பண்பு, கலரை பத்தி சொல்றது. பண்பு பச்சைங்கிறது ஒரு பண்பு தொகை. அந்த பண்பு தொகை பக்கத்துல என்ன இருக்குது? கிளி. கீங்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து. வல்லின உயிர்மெய் எழுத்து வர்றதுனால கண்டிப்பா அந்த என்ன வரும்? ஒற்று. வல்லின ஒற்று மிகும் இக்கு அப்படின்னு. முத்து சரம். முத்து சரம் எப்படி இருக்குதா? முத்து போல அந்த சரம் இருக்கு. பண்பு தொகை. அப்ப சாங்கிறது என்னது? சகர வரிசை வல்லின உயிர்மெய் எழுத்து. அதுக்கான ஒற்றியது ஏச்சு. வல்லின ஒற்று மிகும் எச்சு. முதுமை தோற்றம். முதுமையான தோற்றம். அப்ப இந்த தோற்றம்ங்கிறதுல தோங்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து. அப்ப முதுமை அப்படிங்கிறது பண்பு தொகை. அந்த பண்பு தொகை பக்கத்துல கண்டிப்பா வல்லின ஒற்று வரும். தோற்றம்ங்கிற வல்லின உயிர்மெய் எழுத்து அதோட வரிசை எது? இத்து. இத்துங்கிற ஒற்று மிகும். ஒன்றை செய்தான். ஒன்றை ஒரு பொருளை நம்பரை அந்த மாதிரி வருது. ஏன்னா பண்பு தொகையில வருது. என் சதுரம் ஒரு என்ன சொல் ஒரு ஷேப்பு அதை பற்றி சொல்கிறது. 1 2ன்னு அது ஒரு இதை சொல்கிறது. இந்த மைங்கிறதுல முடியறது அப்படிங்கிறதுலாம் என்னது? பண்பு தொகை நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ 1ங்கிறது ஒரு நம்பர். அப்போ ஒன்றை செய்தான், ஒன்றை செஞ்சான் அப்படின்னு சொல்ற போதே அந்த இடத்துல சேன்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து. அப்ப அதோட ஒற்றியது இச்சு. அப்ப அந்த இச்சுங்கிற வார்த்தை ஒற்று. வல்லின ஒற்று மிகும். ஒன்றை செய்தான் எழுதக்கூடாது. ஒன்றை செய்தான் அப்படிங்கிற இச்சு வல்லின ஒற்று எழுதணும். சதுரக்கல். சதுரமா இருக்குதுன்னு சொல்லுவோம். வட்டக்கல் சதுரக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? இளவட்டக்கல் அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி சதுரக்கல். அப்ப இந்த கான்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து. அதனுடைய ஒற்றியது இக்கு. வல்லின ஒற்று இக்கு மிகும். சதுர கல்லுன்னு மட்டும் எழுதக்கூடாது. சதுர கல் அப்படின்னு நம்ம எழுதணும். அடுத்தது பாருங்க, கோலப்பந்து. கோலங்கிறதுனா ஷேப்பு, ஒரு ஷேப்பு. கோலப்பந்து. கோழி உருண்டை மாதிரி இருக்கு சொன்னா அந்த மாதிரி சொல்றது. பந்து. அப்ப பந்துங்கிற வார்த்தை பான்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து. அதுக்கு பக்கத்துல வல்லின ஒற்று இப்பு மிகும். கோலப்பந்துன்னு எழுதக்கூடாது. கோலப்பந்து அப்படின்னு எழுதணும். பொது பெயர். பொதுவா இருக்குது. பொது பெயர். அப்ப பேங்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து பகர வரிசைப்பா. அதுக்கு பக்கத்துல ஒற்றியது ஏப்பு. இப்புங்கிற வார்த்தை மிகும். பொது பெயர் அப்படின்னு எழுதணும். நகை கடை. நகைக்கடைன்னு சொல்லுவோம். ஆனா எழுதும் போது எப்படி எழுதணும்? நகை கடை இக்கு. காண்கிற வல்லின உயிர்மெய் எழுத்தோட வல்லின ஒற்றியது இக்கு. நகை கடை அப்படின்னு எழுதணும். பண்பு தொகையும் ஓமை தொகை. அது மாதிரி ஓமை தொகை சிலதை பார்க்கலாங்களா? எடுத்துக்காட்டு பாருங்க. மலர் பாதம் சொல்லும் போது நம்ம எழுதுவோம் என்ன சொல்லுவோம்? மலர் போல பாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மலர் பாதம் பாங்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து பாவரிசை. அதோட ஒற்று இப்பு. மலர் பாதம் அப்படின்னு தான் நம்ம எழுதணும். அதே மாதிரி முத்து பல். பான்கிறது என்ன? பகர வரிசை. வல்லின வரிசை. அது வல்லின எழுத்து. அதோட நம்ம ஒற்றியது இப்பு. இப்புங்கிற ஒற்று மிகும். காலத்தச்சன். தான்கிறது என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து. அதோட ஒற்று இத்து. தமிழ் தேன். தமிழ் தேனை போல் இருக்கு அப்படிங்கிறது. அதனால தேன்கிறதுனா தகர வரிசை. அப்ப அதோட ஒற்று என்ன? இத்து. தமிழ்
தேன் அப்படின்னு எழுதணும். மலர் கை, மலர் போன்ற கை அப்படிங்கும்போது மலர் கை மட்டும் எழுதக்கூடாது. அந்த கைங்கிற வார்த்தையோட வல்லின உயிர்மை எழுத்தோட வரிசை எது? இக்கு. அப்போ ககர வரிசை வல்லின இக்கு மிகும். அடுத்தது சால தவ அப்படிங்கிறது. இதெல்லாம் எது? சால தவ அப்படிங்கிறதுலாம் என்னது? உரிச்சொற்கள். உரிச்சொற்கள்ங்கிறது அந்த உரிச்சொற்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லொற்று மிகும். சால தவ கடி இதெல்லாம் என்னது? உரிச்சொற்கள் இருக்கு. அந்த மாதிரி இதை பாருங்க. சால பேசினான். பே அப்படிங்கிறது என்ன? வல்லின உயிர்மை எழுத்து. சால பேசினான். அப்ப இப்புங்கிறது அதோட ஒற்று, வல்லின ஒற்று. சால சிறந்தது. சீங்கிறது என்ன? வல்லின உயிர்மை எழுத்து. அப்ப சால சிறந்தது அப்படின்னு எழுதணும். சால சிறந்தது மட்டும் எழுதக்கூடாது. அதே மாதிரி பாருங்க. தவ சிறிது. சிறிது அப்படிங்கிற வார்த்தையில சீங்கிறது என்ன? வல்லின உயிர்மை எழுத்து. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா வல்லின ஒற்று இச்சு வரும். தவ பெரியன். தவ பெரியன். தவ பே அப்படிங்கிறது என்ன? வல்லின உயிர்மை எழுத்து பகர வரிசை. அதோட ஒற்றியது இப்பே. அடுத்த விதிமுறை ஓரெழுத்து. ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்து 42 இருக்கும். நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி. ஒரே ஒரு வார்த்தை ஈ அப்படின்னா ஈங்கிற ஒரு பூச்சினம். தீ அப்படிங்கிறது நெருப்பு. தைங்கிறது என்ன? தை மாதம். கைங்கிறது நம்மளுடைய கை. பூ அப்படிங்கிறது ஒரு மலர் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வார்த்தைகள் வர்றது எல்லாத்துலேயும் கண்டிப்பா என்ன வருமா? வல்லொற்று மிகும். அதற்கான எடுத்துக்காட்ட பார்க்கலாங்களா? ஈ கால். ஈயோட கால். அப்ப இ கால். இக்கு. இக்குங்கிற வல்லின ஒற்று மிகும். இ கால். கால்ங்கிறது என்ன? வல்லின உயிர்மை எழுத்து. தீ பெட்டி. தீ இப்பு. தீ பெட்டி. அப்ப இப்புங்கிறது என்ன? வல்லின ஒற்று. பேன்கிறது என்ன? வல்லின உயிர்மை எழுத்து. அப்ப அந்த ஓரெழுத்து வர்ற வார்த்தைக்கு பக்கத்துல ஒரு வல்லின எழுத்து வந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கு பக்கத்துல ஒற்று மிகும். தை பொங்கல் சொல்லும் போது நம்ம தை பொங்கல் சொல்லுவோம். ஆனா எழுதும் போது எப்படி சொல்லணும்? தை பொங்கல். அப்ப போன்கிறது என்ன? வல்லின உயிர்மை எழுத்து. அதுக்கு பக்கத்துல வல்லின ஒற்றியது இப்பு. இப்பு மிகும். தீ சட்டி. இச்சு. தீ சட்டி. தீச்சட்டிங்கிறது என்ன? சான்கிறது வல்லின உயிர்மை எழுத்து. அதோட ஒற்று வல்லின ஒற்றியது ஈச்சு. அது கண்டிப்பா வரும். அடுத்தது கை பை. பைங்கிற எழுத்து ஒத்த வார்த்தை இல்லையா? பை. கை பை. இப்புங்கிற பையோட எழுத்து அதோட ஒற்று இப்பு மிகும். கை பிடி. பீங்கிறது என்ன? வல்லின உயிர்மை எழுத்து. பி. அதோட ஒற்று என்ன? இப்பு மிகும். பூச்சரம். சான்கிறது என்ன? வல்லின உயிர்மை எழுத்து. அதோட ஒற்று இச்சு. கை கடிகாரம். கை கடிகாரம் கேன்கிறது என்ன? வல்லின உயிர்மை எழுத்து. அதோட ஒற்று இக்கு. அப்ப இக்குங்கிற ஒற்று மிகும். இதெல்லாம் தான் வல்லின ஒற்றெழுத்துக்களுக்கான வல்லின மிகு இடங்கள். எந்த இடத்துலலாம் வல்லின எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகளை நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பாருங்க. இதை பார்க்கும்போது எந்த இடத்துல வல்லின எழுத்துக்கு அந்த இப்பு இச்சு போடுறது தவறுகள்ங்கிறது இனி உங்களுக்கு வராது. இந்த எழுத்தை பார்த்துட்டு கரெக்டாக வர வேண்டிய இடத்துல அந்த வல்லின ஒற்றெழுத்துக்களை போடணும். வராத இடத்துல வரக்கூடாத இடத்துல போடக்கூடாது. இந்த விதிமுறைகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல வரும் அப்படிங்கிறதுல போட்டு பாருங்க. இதேமாரி வல்லினம் மிகா இடங்கள் எந்த இடத்துலலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகளும் இருக்கு. அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அதுக்கான வீடியோவையும் நான் உங்களுக்காக எடுத்து போடுறேன் நான். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.